அவங்க இந்நேரம் ஒரு மாநிலத்தோட கவர்னர் ஆயிருக்கலாம் சார். எந்த மாநிலத்துக்கு? ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு. எவ்வளவு மாநிலம் இருக்கு, கவர்னர் ஆயிருக்கணும் அவங்க. கல்யாணம் பண்ணிக்கிறது ஒருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம். கல்யாணம் பண்ணிக்காமலே குழந்தை பெற்றக்கூடிய மெடிக்கல் சார் இதெல்லாம் நான் என்ன சொல்றேன், சத்யராஜ் ஆதரவு தெரிவிச்சு விளக்கம் கொடுக்குறாரு சார். சத்யராஜ் வந்து அறியல சார். சார் ஏன் சார்? ஆமா சார், மண்டைக்கு வெளியும் இல்ல உள்ளவும் இல்ல. நான் விளக்கம் சொல்றேன். மண்டையில உள்ள எதுவுமே இல்லைன்றது நான் விளக்கம் சொல்றேன். அவங்க வந்து தாய்மை என்பது அற்புதமான ஒரு தருணம். ஒரு பெண்ணுக்கு எல்லா பெண்ணும் தாய்மை அடையணும்னு சொன்னாங்க ஒரு வார்த்தை. யாருக்கா தெரியுமா அது? அது சொன்னது வந்து யாரு? ரேவதி தான் சொன்னாங்க. தாய்மைன்றது அற்புதமான ஒரு தருணம். இதை வந்து எல்லா பெண்களும் இதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திவ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆணோட உறவு வேணும், செக்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவாங்க? தனிப்பட்ட விஷயம். திருப்பி அப்ப தனிப்பட்ட விஷயம் பேசாதீங்க பொது இடத்துல பேசாதீங்க சார். அமெரிக்காவிலயோ கொரியாவிலயோ ஜப்பான்லயோ பொண்ணுங்கெல்லாம் கல்யாணம் பண்றது நிப்பாட்டிட்டு பொண்ணு சேர்ந்து நீங்க மீண்டும் ஒப்பிடும் பொழுது திவ்யா பேசுறது சரியா? சரி சார், நாளைல இருந்து நீங்க சைனால வந்து பாத்தீங்கன்னா சிலந்தி தான் சார் வந்து உணவு, முக்கிய உணவு. நாளைல இருந்து சாப்பிடுங்க சார். நமக்கு அது ஒத்து வராது. புரியுது இல்ல? உணவே ஒத்து வரல, உறவு எப்படி ஒத்து வரும்? மனைவி கிட்ட பேசும், அது அவருக்கு தான் தெரியும். இன்னைக்கு வந்து மனைவி உறவே தேவையில்லைங்கிற எல்லாம் ஒண்ணுதானே சார். கணவன் உறவு தேவைன்னா மனைவி, திருமண வாழ்க்கை தேவையில்லைன்னு அர்த்தம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லலாம், இன்னொரு ஜென்மம் கூட பாத்தீங்கன்னா இவன் தான் எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறேன்னா எவ்வளவு பேர் இருக்கும். இந்த சத்தியராஜ் அவன் இருப்பான். இது அப்படியே பேசுவேன் நான். நீங்க போடுங்க, அப்படியே போடுங்க. நீங்க அப்படியே போடுங்க. நீங்க சார் அப்படியே போடுங்க. பெரிய மனுஷனா இருப்பேன் சார். அதெல்லாம் ஒண்ணு கிடையாது சார். சும்மா அதான் அவரே அப்படிப்பட்ட ஆள் தான். இது வணக்கம். இன்று நமது சிறப்பு விருந்தினர் ஜேர்னலிஸ்ட் சேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நடிகர் சத்யராஜோடைய மகள் திவ்யா பேசின விஷயங்கள் சமூக வலைதளங்களில் பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு. ஒரு ஜேர்னலிஸ்டா அவருடைய பார்வை இல்ல. எனக்கு வந்து அந்த பெண் சொன்னதுல கூட எனக்கு வந்து சத்யராஜ் மகள் சொன்னதுல எனக்கு பெருசா ஒன்றும் இல்லை சார், உடன்பாடு இல்லைங்க. ஆமா, அது இன்னும் சின்ன புள்ள, அது இன்னும் வாழ்க்கையில் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது பொண்ணு. ஒரு அது விடலை பண்ணாதான் நான் பாக்குறேன். டாக்டர் படிச்சிருக்கோம், அவங்க நியூட்ரிஷன் டாக்டர் படிச்சிருக்கோம், என்ன வேணா படிச்சிருக்கட்டும். சத்யராஜ் மகள் அப்படி என்ன தப்பா பேச? அவங்க சொல்றதுன்னா திருமணம் பண்ணாம வந்து வாழலாம், திருமணம் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒருத்தரோட தனிப்பட்ட கரெக்ட். இப்ப சொன்னீங்களா, இது தனிப்பட்ட விஷயம். அதை பொது வெளியில சொல்லும் போது தான் பிரச்சனை ஆகுது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடிகை குஷ்பு பேசினாங்க, அதுவும் தப்புதான். அதுவும் பண்ணிக்காம அவங்க இந்நேரம் ஒரு பெரிய நேரம் வந்து ஒரு கவர்னர் ஆயிருக்கணும் குஷ்பு. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு தடையா இருக்குது. அவங்க இந்நேரம் ஒரு மாநிலத்தோட கவர்னர் ஆயிருக்கலாம் சார். எந்த மாநிலத்துக்கு? ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு. எவ்வளவு மாநிலம் இருக்கு, கவர்னர் ஆயிருக்கணும் அவங்க. அவங்க சொன்ன வார்த்தை தான் தடுக்குது. அவங்க பதவி இருந்தாங்க, எதனால இருந்தாங்க சொல்லுங்க. எதனால? அவங்க அப்பாவோ வந்து பார்த்தா என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்க மகளிர் ஆணைய வந்து உறுப்பினராக இருந்தாங்க இல்லையா, தேசிய மகளிர் ஆணையத்துக்கு உறுப்பினராக இருந்தபோது அவங்க அந்த உறுப்பினர் பதவி கொடுத்த பிறகு ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னா, எங்க அப்பாவே என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு சிறுபிள்ளையா இருக்கும் போது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நெகட்டிவ் ஆச்சு. இதை எப்ப சொல்லணும்னு ஒண்ணு இருக்குல்ல, எப்ப சொல்லணும்னு ஒண்ணு இருக்கு. அப்ப சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் அதை விட்டுட்டு, அது எல்லா சந்தர்ப்பத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கும்போது அப்ப நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா அது வந்து தேவையற்ற சர்ச்சையாது. இதன் மூலமா வந்து ஒரு முக்கியத்துவம் பெறும்போது பாத்தீங்கன்னா அந்த தாய் தந்தை உறவுன்றதே வந்து பாத்தீங்கன்னா கொச்சைப்படுத்தப்படும். எங்கேயோ ஒருத்தருக்கு யாருக்கோ ஒன்று நடக்கதான் செய்யுது. அதை வந்து நீங்க வந்து பொதுமைப்படுத்தும் போது அது வந்து பார்வை வந்து வேற மாதிரி ஆயிரும். அப்ப குஷ்பு பண்ணும்பொழுது பெருசா எதிர்ப்பு இல்ல, நடிகை சத்யராஜ் பொண்ணு பேசும்பொழுது எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. எதிர்ப்பு சார். அன்னைக்கு சோசியல் மீடியா இல்ல, அப்போதான் எதிர்ப்பு யார் ஏத்துக்கிட்டாங்க? அன்னைக்கு நாங்களாம் எழுதணும், இப்போ உட்காந்து பேசுறோம், அவ்வளவுதான். கல்யாணம் பண்ணிக்கிறது ஒருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம். கல்யாணம் பண்ணிக்காமலே குழந்தை பெற்றக்கூடிய மெடிக்கல் சார் இதெல்லாம் நான் என்ன சொல்றேன், சத்யராஜ் ஆதரவு தெரிவிச்சு விளக்கம் கொடுக்குறேன் சார். சத்யராஜ் வந்து அறியல சார். சார் ஏன் சார்? ஆமா சார், மண்டைக்கு வெளியும் இல்ல உள்ளவும் இல்ல. நான் விளக்கம் சொல்றேன். மண்டையில உள்ள எதுவுமே இல்லைன்றது நான் விளக்கம் சொல்றேன். விளக்கம் சொன்ன பிறகு வாதமா விளக்கம் சொல்ற பிறகு காலில் இருக்க செருப்பை தடிங்க.
என்ன எப்படி சொல்றீங்க? நான் சொல்றேன் சார், விளக்கம் சொல்றேன் சார். என்ன பேச விடாதானே நீங்க, என்ன பேச விடுங்க. ஒரு வார்த்தை அந்த பெண்ணு சொல்றாங்க, அதெல்லாம் வந்து கடந்து போயிடணும். ஏதோ அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதை பேசுது, அது என்ன மெத்தப்படுத்த மேதாவின்னு தன்னை நினைச்சிட்டு பேசுறது. எனக்கு வந்து திருமணம் அவசியம் இல்லைன்னு சொல்லுது. ஒன்று நல்லா சொல்லட்டுமா, ஒன்று இங்கே எல்லா ஜீவராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிறது கிடையாது. மனிதர்கள் மட்டும்தான் திருமணம் பண்ணிக்கிறான். ஆடு மாடுகள் திருமணம் பண்ணிக்கிறா சார்? ஆடு மாடுகள் திருமணம் பண்ணிக்கல. எந்த ஜீவராசியும் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஜீவர்கள் எது வேணா எடுத்துங்க, கோழி நாய் எது வேணா எடுத்துங்க, நீங்க எதுவும் வந்து சடங்கு சம்பிரதாயம் திருமணம் பண்ணிக்கல. இங்க மனிதர்கள் மட்டும்தான் இந்த திருமண சடங்கு இருக்கு. புரிய சொல்லு, ஏன் இருக்கு? ஏன் இருக்கு? முழுக்க முழுக்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு மிராண்டி கூட்டம் இல்லாம ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப வாழ்க்கையை கொண்டு வந்து அங்க ஒரு பந்த பாசங்களை உருவாக்குறதுனால தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். நீங்க வந்து ஆண் பெண் உறவுன்றதை தாண்டி கணவன் மனைவி உறவாயிடுச்சு. கணவன் மனைவிக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மகன் மகள் உறவாயிடுச்சு. மகன் மகள் உறவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து அக்கா தங்கை அண்ணன் தம்பின்ற உறவாயிடுச்சு. நாமெல்லாம் வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா வந்து ஒரு குடும்ப வாழ்க்கை முறையை வந்து நம்ம இங்க அமைச்சிருக்கிறோம். அதுதான் நம்ம பலம், அதுதான் நம்ம பலம். நீங்க அந்த பலத்துல நீங்க என்ன செய்றீங்கன்னா ஓங்கி அடிக்கிறீங்க. சரி, ரைட், இப்படி எடுத்துக்கலாம். இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ வந்து தனிப்பட்ட விஷயத்துல வந்து எனக்கு இதுல உடன்பாடு இல்லைங்க, எனக்கு இந்த எக்ஸம்ஷன், இந்த மேரேஜ்ன்ற சிஸ்டம் எனக்கு வேண்டாம், நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு குழந்தை வேணுமா, நான் குழந்தை பெற்றுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு குழந்தைய வந்து சயின்ஸ் படி பெற்றுக்கிட்டாங்க. யாரு? ரேவதி. எங்கேயாவது எப்பயாச்சும் வந்து பொது வெளியில வந்து அதை ஒரு பெரிய சாதனையா அவங்க சொல்லியிருக்காங்களா? ஏன் சொல்லல? ரேவதி ஆமா, அவங்க வந்து தாய்மை என்பது அற்புதமான ஒரு தருணம். ஒரு பெண்ணுக்கு எல்லா பெண்ணும் தாய்மை அடையணும்னு சொன்னாங்க. ஒரு வார்த்தை யாருக்கா தெரியுமா? அது சொன்னது வந்து யாரு? ரேவதி தான் சொன்னாங்க. தாய்மைன்றது அற்புதமான ஒரு தருணம், இதை வந்து எல்லா பெண்களும் இதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லிட்டு போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகப்பேறு இல்லை, இயற்கையான முறையில் மகப்பேறு இல்லை. அப்போ அவங்க சயின்ஸை பயன்படுத்தி செயற்கையான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைய பெற்றுக்கிறாங்க. சரிங்களா? அந்த பிள்ளையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னைக்காவது இதை வந்து தான் வந்து ஒரு பிரதானப்படுத்தி எல்லாரும் நீங்கள்லாம் இப்படியே வாழுங்கன்னு சொல்ல, யாருக்கு தேவையோ அவங்க அதை அணுகலாம். இப்போ ஒருத்தருக்கு வந்து மன வாழ்க்கையிலே எனக்கு வந்து நாட்டம் இல்லைங்க, எனக்கு வந்து நம்பிக்கை இல்லைங்க, இந்த ஆண்களே மோசமாக இருக்கிறாங்க, ஏமாத்துறானுங்க, எல்லாம் திருட்டு பசங்களாக இருக்கிறானுங்க, எனக்கு அது தேவையில்லைங்கன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி முடிவு எடுத்தாங்கன்னா திவ்யா அது கரெக்டு. ஆனால் மனித இந்த வாழ்க்கை முறைக்கே வந்து பார்த்தீங்கன்னா திருமணம்ன்றது ஒரு அவசியமே இல்லைன்னு சொல்லி ஒரு பொதுமைப்படுத்துனாங்கன்னா இது சாதாரண மக்களை வந்து பாதிக்கும் போது என்ன ஆகும்? எதை செய்தாலும் ஒரு விளைவு இருக்கு அதுக்கு. இப்போ நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விதான், இப்போ நீங்க இப்படி சொல்லுங்க என்னன்னு கேட்டேன். இப்போ வந்து சத்யராஜ் வந்து இதை ஆதரிக்கிறாரு. சத்யராஜோட மனைவி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா வந்து கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்க. சத்யராஜ் எதுக்காக பராமரிக்கிறாரு சொல்லுங்க? மனைவி வேணும், மனைவி எதுக்கு இப்போ இதை சொல்லிட்டோம். எனக்கு என்ன, நான் மனைவி மீது உள்ள பாசத்துல நான் வந்து பராமரிக்கிறேன்னு சொல்லிட்டோம். அப்படி இல்லைன்னா வேற விதியேன்னு பராமரிக்கிறேன்னு சொல்லிட்டோம். அது எப்படி சொல்லுங்க? இப்போ புரியுதுங்களா? அந்த சத்யராஜ் வந்து இப்ப என்ன சொல்றாரு கேட்டா, ஒரு பக்கம் மகள் பக்கம் வந்து கேட்டா திருமண வாழ்க்கை அதுல நான் கூட உடன்படுறேன்னு சொல்றாரு. அதை தயங்கி சொல்றாரு. என்னன்னு கேட்டா நான் கூட உடன்படுறேன். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன் சத்யராஜ், நீங்க ஆதரிக்கிறீங்க ரைட், மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வர ஒரு படி கூடுதலாக சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இதை ஆதரிக்கிறேன், என் மகள் சொல்றது நான் வந்து ஏன்னா இன்னைக்கு வந்து சயின்ஸ் ரொம்ப டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, குழந்தை வேணும்னு சொன்னா வந்து சயின்ஸ் படி நம்ம வந்து குழந்தையை பெற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் கேட்கிறேன், ஆண் பெண் உறவு என்ன செய்வார் சத்யராஜ்? திவ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆணோட உறவு வேணும், செக்ஸ் வேணும்னு வச்சுக்க, என்ன பண்ணுவாங்க? அது என்னோட தனிப்பட்ட விஷயம். திருப்பி அப்ப தனிப்பட்ட விஷயம் பேசாதீங்க, பொது இடத்துல பேசாதீங்க சார். பொதுமக்கள்கிட்ட நீங்க சொல்லும் போது அந்த கருத்தை நீங்க விதைக்கிறீங்கன்னு சொன்னா விளைவுகளும் சேர்த்தே சொல்லுங்க. இப்படி பண்ணா இப்படி நடக்கும். இப்ப நான் கேட்கிறேன், ஆண் பெண் உறவு இல்லை, அதாவது கணவன் மனைவி உறவு இல்லை, ஆட்டோமேட்டிக்கா எந்த உறவுமே இல்லை, அண்ணன் தம்பி உறவு இல்லை, மாமன் மச்சான் உறவு இல்லை, எந்த உறவுமே இல்லை, கணவன் மனைவி உறவே இல்லை போது எந்த உறவுமே இல்லை. அப்ப இதோட விளைவு என்ன ஆகும் நீங்க சொல்லுங்க? என்ன ஆகும் கேட்டா யார் மீதும் எந்த பாசமும் இருக்காது, இங்க எந்த பந்த பாசங்களும் இருக்காது. கல்யாணம் தான் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் சேர்ந்து வரணும் அவசியம் இல்லை, பிடிச்சவங்க சேர்ந்து வரலாம். திருப்பி நான் சொல்றது உங்களுக்கு புரியல. இது வந்து தவறான நடவடிக்கைன்ற நான்
தவறான மக்கள் சாதாரண அமெரிக்காவுல இது உங்களுக்கு கொரியாவிலயோ ஜப்பான்லயோ பொண்ணுங்க எல்லாம் கல்யாணம் பண்றது நிப்பாட்டிட்டு பொண்ணு சேர்ந்து நீங்க மீண்டும் ஒப்பிடும்போது திவ்யா பேசுறது சரியா சரி சார், நாளைல இருந்து நீங்க சைனால வந்து பாத்தீங்கன்னா சிலந்தி தான் சார் வந்து உணவு, முக்கிய உணவு. நாலுல இருந்து சாப்பிடுங்க சார். நமக்கு அது ஒத்து வராது. புரியுது இல்ல, உணவே ஒத்து வரல, உணவு எப்படி ஒத்து வரும் சொல்லுங்க. காட்டுல போய் பிடிச்சு வரா சார், இவ்வளவு பெரிய சிலந்தியை பிடிச்சு வரா சார், அப்படியே கொண்டு போய் எண்ணெய் கடையில விடுறான் சார், அது மசாலா தடவி சார் சாப்பிடுறோம். நீங்க சாப்பிடுங்க சார் பாப்போம். நம்ம நாட்டுக்கு அது ஒத்து சார். யாரெல்லாம் அந்த வெளிநாட்டு வந்து உதாரணம் கொடுக்குறானோ முதல்ல உணவுல இருந்து ஆரம்பிங்க சார். அவன் சாப்பிட்ற உணவே உங்களால சாப்பிட முடியல, அப்புறம் அவன் வாழ்க்கை வந்து உறவு முறையை நீங்க வந்து பிடிக்கலாட்டி டைவர்ஸ் பண்ணிட்டு போறது சார். அதனாலதான் சார் நம்ம கிட்ட சட்டம் இருக்கு சார். இப்ப நான் கேட்கிறேன், எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா முதல் திருமணம் வந்து அரேஞ்ச் மேரேஜ் ஆகி, அரேஞ்ச் மேரேஜ் தான், ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எப்ப சந்திச்சிருப்பாங்க, அதுவும் கூட நீங்க இப்போவாது பரவாயில்ல வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு பார்க்கும் போதே ஒருத்தர் வந்து என்ன பிடிச்சிருக்கான்னு டைரக்டா பொண்ணுகிட்டே கேட்கிற முறையெல்லாம் இருக்கு. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து மூலையில உட்கார வைப்பாங்க, இவர் பார்த்து ஓகேன்னுவாரு. அதுக்கப்புறம் எப்ப சந்திப்பான்னு கேட்டா வந்து ஒரு 10 மணிக்கு வந்து சாந்தி முகத்தை சந்திப்பாங்க. அப்போ அரை மணி நேரம் ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியாது, லைட்டை லொடுக்குன்னு ஆஃப் பண்ணுவான். இப்படிதான் நடந்தது கல்யாணம்லாம். அரேஞ்ச் மேரேஜ் இப்படிதான். பொண்ணு பார்க்கும்போது பேச முடியாது, நிச்சயதார்த்தத்துல பேச விட மாட்டான். நிச்சயதார்த்தம் இப்பயாவது பக்கத்துல எங்கேஜ்மெண்ட் நிக்க வைக்கிறான், அது கூட கிடையாது. இது நிச்சயதார்த்தத்துல கூட பாத்தீங்கன்னா வந்து உட்கார விஷயம் உள்ள கூட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வரவேற்புலாம் கிடையாது. அப்புறம் கடைசியா எப்பதானா பொண்ணு மாப்பிள்ளையும் பேசுவாங்க, கல்யாணத்தை நீங்க முன்னாள் சாயந்தரமாவது பேசுவாங்களா, அப்போ கூட கிடையாதுங்க. எப்படா மறுநாள் காலையில் பேசுவாங்களா, தாலி கட்டும் போது கூட கிடையாதுங்க. இப்பயாவது தாலி கட்டும் போது சும்மா ஏதோ ஒன்று பண்றான், அதுக்கு பதில் அவங்க சிரிக்கிறாங்க, அந்த காட்சியை போகிறோம். அப்போ அது கூட கிடையாது. 3 உட்காந்துருக்கோம், இவன் வந்து ஏதோ வந்து படி கொடுத்த மாதிரி உட்காந்துட்டு இருப்பான். கடைசியில் எங்க மீட் பண்ணுவாங்க, சாந்தி முகூர்த்தம் அன்னைக்கு நைட்டு. இது சரி, பகல்லையாவது ஏதாவது பேச விடுறாங்களா, அதுவும் கிடையாது. திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க சார். சரி, திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு பக்கத்துல இருந்தாக்கா, பக்கத்துல மாமனார் மாமியார் நந்தி மாதிரி உட்காந்தாங்க, எதுவும் பேச முடியாது. சரி, எப்போதானா பேசினா அப்படின்னு சொன்னா பேசலாம் சார். இப்போ நைட்டு 10 மணிக்கு சார், என்ன பேசினான்னு போய் உட்காந்தாங்க சார், உள்ள உட்காந்து லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க சார், முடிஞ்சிச்சா? சரி, இப்ப திவ்யா எதுக்கு இதை சொல்றேன்னா, அப்படிப்பட்ட அரேஞ்ச் மேரேஜ்ல இருந்த கணவன் மனைவி கூட சாகும்போது நான் இல்லைன்னா நீ எப்படி, நீ இல்லைன்னா நான் எப்படி, நான் எப்படி வாழ்வேன், உன்னை நம்பியே இத்தனை வருஷம் நான் வாழ்ந்துட்டேன்டி, எனக்கு எதுவுமே தெரியாதுடி, நீ என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றிய, நான் எப்படி நீ போன பிறகு நான் நடைப்பணம் ஆயிடுவேன்னு சொல்லி இவன் கதற. இல்ல இவன் படுக்கையில் இருந்தான்னு கேட்டா, என் உலகமே தெரியாத என்ன வந்து உங்களை சுத்தியே நான் வந்தேனே, உங்களை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது, என்னை இப்படி நட்டாத்துல என்னை விட்டுட்டு போறீங்களே, நான் இனிமேல் எப்படி வாழ்வேன் அப்படி சொல்லி வந்து ஒருத்தர் வந்து மனமுருகி அழுது, அப்பவே 1 மாசத்துல சாகிறவன், இல்ல 1 நாள்ல சாகிறவன், ஏன் அன்னைக்கே சாகிறவெல்லாம் இருக்கிறான். இது எப்படி அரேஞ்ச் மேரேஜ்ல? இதுதான் லவ். நீங்க சும்மா வந்து போற போக்குல வந்து நீங்க வந்து விட்டேத்தி அப்படி பேசுறதுலாம் இப்ப சரியா இருக்கும். திவ்யாவுக்கு 30 வருஷம் கழிச்சு யோசிப்பீங்க. 30 வருஷம் கழிச்சு யோசிப்பீங்க. திவ்யா தன்னுடைய பேச்சுல இருந்து, தன்னுடைய கருத்துக்கள் இருந்து என்ன திருத்திக்கணும், என்ன திருத்திக்கணும்? அவங்க திருத்திக்க வேண்டாம். ஆனா அவங்க தப்புதான் சார். அது வந்து பாத்தீங்கன்னா, அது பாருங்க நல்லா புரியுங்க. இப்ப நான் திவ்யாவுடைய கருத்து இல்ல திவ்யா கருத்தை முதல்ல விஷயம் நான் இப்ப சத்யராஜ் தான் அட்வைஸ் பண்ற இடத்துல இருக்கேன். திவ்யாவுக்கு அட்வைஸ் பண்ற இடத்துல நான் இல்ல. திவ்யா வந்து ஒரு தனி பாதையை தொடங்குறாங்க சார். சரிங்களா? அவங்க வந்து இதுல பயணிக்கிறாங்க. அவங்க ஒரு தீர்மானம் பண்றாங்க, எனக்கு கல்யாணமே வேணாம்னு சொல்லி. அது அவங்க தனிப்பட்ட எண்ணம், அதனுடைய விளைவுகள் எல்லாமே அவங்கள சார்ந்தது, முடிஞ்சிருச்சு. ஆனா ஒரு சமூகத்தை சார்ந்து சொல்ல முடியாது. ஆனா வந்து ஒரு சத்யராஜ் மகளா வந்து அவங்க அந்த கருத்தை சொல்லும் போது, அதை சத்யராஜே வந்து ஆமோதிக்கும் போது இங்க விளைவுகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு சத்யராஜை நம்பி ஒரு ஈமு கோழியை வளர்த்து பிச்சைக்காரனவங்களாம் நிறைய பேர் இருக்கிறான். சத்யராஜை நம்பி சத்யராஜ் பண்ணது விளம்பரம்ன்றது தெரிஞ்சிருந்து கூட பார்த்தீங்கன்னா அவர் ஈமு கோழி வளர்க்கிறவர் கிடையாது. ஆனா அவர் பண்ண விளம்பரத்தை நம்பியே வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து வாழ்க்கை இருந்தவங்களா இருக்கிறான், பல பேர் செத்தவனா இருக்கிறான் வியாபாரத்தை தொடங்கி. அப்போ சத்யராஜுக்கு ஒரு பலம் இருக்குன்னு கேட்டா, தான் பிரபலமானவன்ற அந்த வந்து அந்த ஒரு படி மேலேயே சொல்றேன் சார். சத்யராஜ் அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா கொல்லப்பட்டார், தெரியுமா அவங்களுக்கு? எப்படி கொல்லப்பட்டாரு தெரியுமா? இருக்கச்சும் கொடூரமா கொல்லப்பட்டாரு. அவர் வந்து ஒரு மருத்துவர். இப்ப நம்ம காந்தராஜ் சார் இருக்கிறார்ல, அந்த மாதிரியான ஒரு மருத்துவர். சரிங்களா? அது ஏதோ ஒரு பகைமையாகி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவமனையில வந்து கொடூரமா கொன்னாங்க. அப்போ சுப்பையா கொல்லப்பட்டாருன்னு சொல்லவே இல்லை சார். இது சத்யராஜ் தந்தை சுப்பையா கொல்லப்பட்டார். பேப்பர் எப்படி போட்டா சத்யராஜ் தந்தை சுப்பையா கொல்லப்பட்டார்னு போட்டா. அப்போ சத்யராஜ் தான் இங்க வந்து அடையாளம். அப்போ சத்யராஜ் இந்த கருத்தை ஆமோதிக்கும் போது இது பல பேரை வந்து பல லட்சக்கணக்கான பேரை போய் சென்றடையுது இல்லையா? தானே உண்மை சார். ஒரு நடிகை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரும்பு கம்பி வந்து விளம்பரம் பண்றான், அது வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடு கட்டுறான்.
ஏன்னா அவர் வந்து இரும்பு கம்பி அவரை மாதிரியே ஸ்ட்ராங்கா இருக்குதுங்கன்னு சொல்லிட்டு போய் பண்றான். அந்த மாதிரி ஒரு விளம்பரத்துக்கு அப்போ இதுவும் கூட ஒரு வகையான ஒரு அட்வர்டைஸ்மெண்டா ஆயிடுது ஒரு கருத்தை. அப்ப இதை பல பேர் பின்பற்றுவாங்க. அப்ப எதிர்விளைவுகள் குழந்தை பெத்துக்கலாம். அதுதான் இங்க திருமணம் வாழ்க்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். சமூகத்துல ஒரு அடுக்கு மட்டுமே இல்லை, பல ஸ்கேல் இருக்குது. இங்க ஒரு பொருளாதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து முழுக்க முழுக்க கணவன் மனைவியுடைய வாழ்க்கையை பொருளாதாரம் சார்ந்து இருக்கு. இரண்டு பேருமே போய் பொருளாதாரத்தை ஈட்டாதான் குடும்பமே நடத்த முடிய ஒரு சூழல் இருக்கு. அப்போ இந்த மன வாழ்க்கை என்பது பொருளை ஈட்டுபவன் வந்து கணவன், குடும்பத்தை வந்து காப்பவள் வந்து மனைவின்றது இருந்து இப்ப அந்த நிலை மாதிரி இரண்டு பேருமே பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க. இதுதான் சம வாய்ப்பு, சம உரிமை என்பது இதுதான். இப்படி ஒரு வாழ்க்கை பயணிச்சுட்டு இருக்கும்போது ரெண்டு பேருமே தேவையில்ல. உன் வாழ்க்கை நீ பார்த்துக்க, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், நீ தேவையே இல்லை, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் இருக்கணும், அதுக்கு அவசியமே இல்லைன்னு சொன்னா இப்ப புரியாது. இங்க பல பேர் வந்து பாத்தீங்கன்னா மன வாழ்க்கை பிடிக்கணும்னா அதுக்கப்புறம் நான் வாழ்ந்துதான் ஆகணுமா அவங்க கூடவே அப்படின்னா கிடையாது. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அது கேட்டா அது சட்டப்பூர்வமா நமக்கு வந்து விடுதலை வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு எல்லையை தாண்டி ஒரு 10 ஆண்டு காலமோ இந்த குறிப்பிட்ட காலம் வந்து தீர்மானம் முடிக்கப்பட்ட பிறகு உனக்கு எனக்கு ஒத்து வராதுப்பா, நாம வந்து விலகிடலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது அப்போ அது பார்த்தீங்கன்னா அது சட்டப்பூர்வமாக விடுதலைப்பட்டு இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டு ஓஹோன்னு வாழ்ந்தவங்களா இருக்கிறாங்க. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். என்ன அப்பப்போ இந்த கடந்த கால வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பப்போ முள்ளு மாதிரி வந்து வந்து குத்திட்டு போவோம். புரியுதா சொல்லுது? அதில் ஏதாவது வந்து யாராவது ஒருத்தருக்கு அதில் ஈடுபாடு இருந்தாலும் கூட அந்த வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா முள்ளு மாதிரி குத்தும் அப்பப்போ. ஆனால் அதெல்லாம் கடந்த ஒரு காலகட்டம். அதுக்கு பிறகு இந்த இரண்டாவது மனைவியோட பிள்ளைகள் குடும்பம் வந்துடும் போது அது அந்த அந்த நீரோட்டத்தில் அவங்க கடந்து போயிடுவாங்க. ஆனால் இது எதுவுமே வேண்டாம், நான் வந்து திருமண வாழ்க்கையே வேணும் சொன்னா இது தனிப்பட்ட விஷயம், அது அவங்க இருக்கலாம். ஆனால் அதை சத்யராஜ் போன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆமோதிச்சு அதை தாண்டி ஒரு வார்த்தை சொல்றாரு. எனக்கு அதுதான் இங்கே ஒரே ஒரு கேள்வினா, இப்போ என்ன திருமண வாழ்க்கைன்றது எதுக்கு தெரியுமா? பிள்ளைய பெற்றுக்கு தானே, சயின்ஸ் வந்துடுச்சு. இதை ரேவதி சொன்னாங்கன்னா நான் ஒத்துப்பேன். ரேவதி வந்து இவரோட மனம் முடிக்கிறாங்க, அது வந்து ஆமா அது வந்து டிவோர்ஸ் ஆயிடுது. டிவோர்ஸ் ஆன பிறகு அவங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அடுத்த கல்யாணத்துக்கு போக விரும்பல. ஆனா எனக்கு வாரிசு வேணும், தாய்மை வந்து நான் எனக்கு வந்து முக்கியமான வந்து ஒரு பங்கு ஒரு பெண்ணுக்கு. அப்போ அவங்க என்ன செய்யணும் கேட்டா டெக்னாலஜி பயன்படுத்தி அவங்க வந்து குழந்தையை பெற்றுக்கிறாங்க. இது வந்து யாருமே இதுதான் டெக்னாலஜி எங்க சயின்ஸ் எங்க பயன்படுத்திக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்க அறிவு கட்டி இருக்கு. ஒரு மன வாழ்க்கை கெட்டு போயிடுச்சு. இந்த மன வாழ்க்கை நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம். இப்போ அதே கணவர் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து அவங்களோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. சரிங்களா? இப்போ அந்த ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையோட ஒரு குழந்தையோட இருக்கிறாங்க, அவங்க கணவரோட சேர்ந்து இருக்கிறாங்க இல்லைன்ற அது செகண்ட். இருந்தாலும் அப்போ அவங்க வந்து எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிக்கவே இல்லை. நான் இப்படி இப்போ ஆயிடுச்சாரு எங்கேயோ ஒரு தகவல் தெரியும் நமக்கு. ஆனால் அவங்களோட நோக்கம் கரெக்டு, சயின்ஸை எதுக்கு பயன்படுத்தணும்னு கரெக்டாக அவங்க தெரிஞ்சிருக்கு ரேவதிக்கு. சரிங்களா? அடுத்த வாழ்க்கை போல இவனே விட்டுட்டு போறான், இன்னும் அடுத்த ஒருத்தன் வந்து அவங்ககிட்ட நம்ம சீரடிணுமா? ஏன்னா வேணாம், நமக்கு தேவை குழந்தை வேணும், நம்ம குழந்தைய பெற்றுப்போம். டெக்னாலஜி பயன்படுத்தினாங்க, குழந்தைய பெற்றுட்டாங்க, இது கரெக்ட். ஆனால் சத்யராஜ் என்ன சொல்றாருன்னா திருமணம்ன்றது அவசியமே கிடையாது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சயின்ஸ் படி பிள்ளை பெற்றுக்கலாம்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அப்போ நான் இந்த இடத்துல நான் கேட்குறேன்னா ஆண் பெண் உறவுக்கு என்ன பண்ணுவீங்க? செக்ஸுக்கு என்ன பண்ணுவீங்க? செக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒருத்தர் மாத்திட்டே இருக்க முடியுமா? 6 மாசத்துக்கு ஒருத்தர் மாத்திட்டே இருக்க முடியுமா? 1 வருஷத்துக்கு மாத்திட்டே இருக்க முடியுமா? அப்போ மன வாழ்க்கை என்பது முக்கியம்தான். அந்த மன வாழ்க்கை தோல்வி அடையும் போது அப்போ நீங்க வந்து இந்த ரூட் எடுத்தீங்கன்னா கரெக்ட். ஆனா எல்லா பெண்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வயது வந்த பிள்ளைகள் எல்லாமே கேட்டா ஐயா எனக்கு கல்யாணம் வேணாம்ப்பா, நான் வந்து குழந்தை வேணும்னா நான் சயின்ஸ் படி நான் பெற்றுக்கிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டப்படி யாரோட இருந்துக்கிறேன், அது வந்து ஒரு நல்ல வாழ்க்கை முறை கிடையாது. நல்ல வாழ்க்கை முறை கிடையாது. எல்லாத்துக்குமே நீங்க சயின்ஸ் படி நீங்க கொஞ்சம் நடத்த முடியாது சார். அது தெரியல, சத்யராஜுக்கு தெரியல. அதனாலதான் நான் சொன்னேன் இந்த இடத்துல மண்டைக்கு மேலேயும் கிடையாது, மண்டைக்கு உள்ளேயும் கிடையாது. அது அதிகபட்சம் இருட்ட பரவாயில்ல, அவர் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. நான் ஒரு பெண் சொன்னாலும் கூட நீங்க இப்ப இப்படி சொல்லுங்க, நீங்க கேட்டா இல்லைங்க இப்ப அந்த கல்யாணன்ற வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாம இருக்காங்க, இந்த பிள்ளைகள் நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க. அவங்க நம்பிக்கையான நபர் வர வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணியாம வாழ்ந்துட்டோம். அவங்களுக்கு 40 வயசா வரலாம் சார், 50 வயசா வரலாம் ஒரு ஆண் மீது. அப்போ அவங்களோட சேர்ந்து வாழட்டும். ஆனா ஆண் வாடையே தேவையில்லைங்க, அங்க வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் இருக்குங்கன்னு சொன்னா அப்ப இந்த கேள்வி போட வேண்டியது வரும்ல. அப்போ உறவுக்கு என்ன பண்ணுவீங்க? செக்ஸுக்கு அப்பப்போ வந்து கால் பண்ணி கூப்பிடுவீங்களா? 3 மாசத்துக்கு ஒரு முறை இல்லை எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் நீங்க கூப்பிடுவீங்களா? அப்போ ஒரு ஆண் தேவை தானே. கடுமையான விமர்சனம், கடுமையான நியாயமான விமர்சனம் நான் பண்றது. திவ்யாவுக்கு எதிராக முறையா பண்ணீங்க சார். இப்போ ஒரு வாழ்க்கையில் ஈடுபடுறீங்க சார், ஃபெயிலியர் ஆகும் சார். நீங்க ஒரு மேனுஃபேக்சரிங் நீங்க பண்றீங்கல்ல, ஒரு ப்ராடக்ட் எது வேணாலும் நீங்க எடுத்துங்க, எத்தனை வந்து வேஸ்டேஜ் ஆகுது எடுத்து பாருங்க.
நீங்கள் ஏதோ ஒரு பொருள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க சார், பிரிண்ட் எடுத்துங்க சார், பிரிண்டிங் மிஷினில் பிரிண்ட் எடுத்துங்க சார். நீங்கள் முதல்ல பிரிண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த ட்ரூ காப்பி வர வரைக்கும் எத்தனை காப்பி நீங்கள் வேஸ்ட் பண்ணுவீங்க தெரியுமா? நீங்கள் ப்ரெஸ்ஸில் நீங்கள் அனுப்புனீங்கன்னா மாடல் அனுப்பிக்கிட்டே இருப்பீங்க, 10 காப்பி 15 காப்பி போகும், அப்புறம் 16வது காப்பி கரெக்டாக நீங்கள் வந்து எந்த இதுவும் இல்லாமல் கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்ப்பீங்க. அதுதான் ஸோ வேஸ்டேஜ் ஆகிறது வேஸ்டேஜ் தான். வர வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா நம்பி வரவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் கரெக்டாக இருந்துறாங்களா? ஆண்கள் மட்டும் பேசுகிறோம்ல, பெண்கள் மட்டும் கரெக்டாக இருந்துறாங்களா? ஸோ பெண்கள்கிட்டயும் குறைபாடு இருக்கு. அதுதான் நான் சொல்றேன், அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும், விட்டு கொடுத்து வாழணும், விட்டு கொடுத்து. அதனாலதான் சார் அப்படி வாழ்ந்ததுனால சார் நம்ம அம்மா அப்பா எல்லாம் வாழ்ந்தாங்க. உண்மைதானே? உண்மைதான். அப்பா எப்படி கரெக்டா முறையா இருப்பாரு, அம்மா அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க. இல்ல அம்மா சில நேரத்துல வந்து பார்த்தா பல வீடுகளில் வந்து தாய் கழுவி மாதிரி இருப்பாங்க. அவர் அப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து டம்மி பீஸா இருப்பாரு. சாப்பிட்டுலாம் சொல்லாதீங்க, டம்மி பீஸா இருப்பாரு. எத்தனை இடத்துல சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா மட்டும் இருப்பாரு ஒரு இடத்துக்கு, ஒரு குடும்பத்துல. இந்த மனுஷங்கள்லாம் வாழ முடியுமா? ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 12 மணிக்கு மேல பொட்டி பம்பா அடங்கிடுவாரு. அங்க வரிசையா 8 புள்ள 10 புள்ள பெற்றிருப்பாங்க. எப்படிங்க இவங்கள போய் 8 புள்ள பார்த்தீங்கன்னா அவன் 10 மணிக்கு மேல ஆஃப் ஆயிடுவான். அப்படி பெற்றது தான் இதெல்லாம். ஸோ எனக்கு வருத்தம் என்னன்னா, சத்யராஜ் மீதுலாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னன்னா, நீங்கெல்லாம் வந்து பெரியாரிஸ்ட், நீங்க வந்து பெரியாருடைய கொள்கையெல்லாம் நீங்க தவறாவே புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. பெரியார் எப்ப சார் வந்து மணியம்மை வந்து கைப்பிடிச்சாரு? நாகம்மைக்கும் பெரியாருக்கும் உள்ள அந்த உறவு தெரியுமா இவங்களுக்கு? யாருக்காச்சும் தெரியுமா? இவங்களாம் அரைக்குறையா பெரியார் படிச்சவங்க சார். இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மணியம்மையை வந்து அவர் வந்து மறுமணம் பண்ணிக்கிறாரு, அதான் தெரியும். மணியம்மைக்கு ஒரு மனம் தான், இவர் மறுமணம், அதுதான் இவங்களுக்கு தெரியுது. நாகம்மையோட இவருடைய உறவு யாராவது பேசுறாங்களா? எப்படிப்பட்ட உறவு இருந்துச்சுமா அவங்களுக்குள்ள? அவங்க தான் சார் இவரை வழிநடத்துந்து பெரியார் இயக்கத்தை வந்து பெரியார் தொடங்கின இயக்கத்தை வழிநடத்துந்து அவங்க தான் சார். அப்புறம் தான் இவங்க வராங்க, செகண்ட் ரோல் தான் இவங்களுக்கு. இவங்களாம் பெரியார் கணவன் மனைவி உறவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யாரும் ஊர் உலகலாம் போல. பெரியார் நாகம்மையோட வந்து பார்த்தீங்கன்னா யாரும் நாகம்மையை பத்தி பேசுறது இல்லை. எடுத்து வரலாறு படிச்சு பாருங்க, பெரியார் முழுசா உள்வாங்க. அப்ப நாகம்மையோட ரோல் என்னன்னு தெரியும், யார் வந்து பெரியாருடைய போராட்டத்தை முன்னெடுத்ததுன்றது தெரியும். இப்போ உடனே இது டிபேட் கிடையாது, மணியம்மையா நாகம்மையான்னு கிடையாது. ஸோ அதனால கணவன் மனைவின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேட்குற சத்யராஜ் கேட்டீங்கன்னா 6 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்க. நீங்க என்னதான் ஷூட்டிங் மனசு நெஞ்சில கை சொல்லுங்க சத்யராஜா. இது திவ்யா கருத்தை அவர் ஏத்துக்கிறதாவே இருக்கட்டும். எத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மனைவி குறித்து ஒரு தகவல் வரும்போது ஈட்டி மாதிரி இறங்கி இருக்கும் தெரியுமா? மனைவி வந்து பார்த்தீங்கன்னா படுக்க கோமா ஸ்டேஜில் இருக்கும்போது முதல் நாள், அடுத்த நாள் கண்ணீர், 4 நாள் கண்ணீர், 1 வாரம். அதுக்கப்புறம் கண்ணீருக்கு அவசியம் இல்லை சார். இதயம் மட்டும்தான் அங்க. இதயம் பேசும், இதயம் பேசும், மனைவி கிட்ட பேசும். அது அவருக்கு தான் தெரியும். இன்னைக்கு வந்து மனைவி உறவே தேவையில்லைங்கிற எல்லாம் ஒண்ணு தானே சார். கணவன் உறவு தேவைன்னா மனைவி, திருமண வாழ்க்கை தேவையில்லைன்னு அர்த்தம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லலாம், இன்னொரு ஜென்மனா கூட பார்த்தீங்கன்னா இவன் தான் எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறேன்னா எவ்வளவு பேர் இருக்கிறான். இந்த சத்யராஜ் கூட அதில் இருப்பான். இது அப்படியே சொன்னாங்க. நீங்க போடுங்க, அப்படியே போடுங்க, நீங்க அப்படியே போடுங்க, நீங்க சார் அப்படியே போடுங்க. பெரிய மனுஷனா இருக்காங்க சார், அதெல்லாம் ஒண்ணு கிடையாது சார். சும்மா அதெல்லாம் அவரே அப்படிப்பட்ட ஆள் தான். இது சும்மா அதெல்லாம் போடுங்க, அதெல்லாம் எடுக்காது, டெலிட் பண்ணாதீங்க, அப்படியே போடுங்க. தப்பு சார், இதெல்லாம் ஒரு தவறான கருத்தை சமூகத்துல விதைக்காதீங்க தயவு செஞ்சு. இங்க ஏற்கனவே சிக்கி சின்னாபின்னமா இருக்கிறான், பல பேர் சிதிலமா இருக்கிறான். காரணம் கேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, புரிஞ்சுக்க முடியல. ஒரு மனிதனை இன்னொரு மனிதனை புரிஞ்சுக்கிறதுக்கான அவகாசம் ரொம்ப குறைவா இருக்கு சார். அந்த அளவுக்கு இன்னைக்கு பொருளாதார தாக்கம் இருக்கு, அந்த அளவுக்கு இன்னைக்கு சமூக வலைதளம் தாக்கம் இருக்கு. ஒருத்தர் பேசாதான்டா புரிஞ்சுக்க முடியும். இங்க ஒருத்தர் பேசுறதுக்கு டைம் இல்லாம இருக்கிறான். பத்தாத்துக்கு நீங்க வேற இந்த கருத்தெல்லாம் விடுறீங்க உள்ள. என் மக இதை சொன்னா அதை சொன்னான்ட்டு. புரிய சொல்றது தப்பான விஷயம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், இப்போ திவ்யாவுக்கே அப்படி ஒரு எண்ணம் தான் கூட அவங்க அதை வந்து அவங்க வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டோம். அதை பொதுமைப்படுத்தாதீங்கன்றதான். அதை பொதுவெளியில் கொண்டு வந்து பேசாதீங்க. நீங்க மற்ற கருத்து பேசுறீங்க, பகுத்தறிவு கொடுத்து பேசுறீங்க, ஒரு பொது இடத்துல பேசுறீங்க, அது வேற. ஒரு பகுத்தறிவு கொடுத்து பேசுறதில்ல. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கை முற்றிலுமா வாழ்க்கைக்கே முரணான விஷயங்களை பேசுறீங்க பாத்தீங்களா, அங்கதான் சிக்கலாகுது. இப்படி வாழ்ந்துட முடியும், சயின்ஸ் துணையோட வாழ்ந்துட முடியும். சயின்ஸ் துணையோட வாழ்ந்துட்டீங்களா? இதுதான் தலைவிதின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்றேன். உங்க ஷான்பெக் கேள்விப்பட்டீங்களா? அருணா ஷான்பெக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அருணா ஷான்பெக்ன்றவங்க, அவங்க ஒரு நர்ஸ். ஒரு லைன்ல நான் சொல்லிடுறேன், பெரிய ஸ்டோரி அது, ஒரு லைன்ல சொல்லிடுறேன். அவங்க 1948 வந்து பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகாவில் பிறக்கிறாங்க.
அவங்க வீட்டில் 8 பேர், 8வது குழந்தை, அவங்க பெண் குழந்தை. சாதாரண நடுத்தர குடும்பம், அதே ஏழ்மையான குடும்பம். அவங்க அப்பா இறந்துடுறாங்க. அந்த அண்ணனுக்கு தான் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா வறுமை. அவங்க நர்ஸ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து மும்பைக்கு வந்துடுறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் நர்ஸ் ஒர்க்கு பண்ணுறாங்க, வேலை பார்க்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தரை லவ் பண்ணுறாங்க, டாக்டர் லவ் பண்ணுறாங்க. குடும்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க பிராமின், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் பிராமின்னால அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் சம்மதம் வாங்கிடுறாங்க. கல்யாணம் அடுத்த வருஷத்தில் பண்ணிக்க போகிறாங்க. ஒரு வருஷத்தில் பொருளாதாரத்தை சேர்க்கணும். இந்த மீன் டைம் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு வார்ட் பாய் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நாய்களுக்கு வைக்கக்கூடிய வந்து இறைச்சியை வந்து களவாடிட்டு போகிறான். அந்த ஹாஸ்பிட்டலில் அனிமல் ரிசர்ச் ஒரு பகுதி இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாய்களுக்கான உணவு வருது. அந்த நாய்களுக்கு உணவு வந்து அந்த வார்ட் பாய் வந்து சோகர்லால் வால்மீகின்ற ஒருத்தன் வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போகிறான். அதை கண்டுபிடிச்சி இவங்க என்ன செய்யணும் கேட்டால் அவனுக்கு வந்து ஏதோ பெனால்ட்டி ஏதோ பண்ணுறாங்க, ஏதோ வான் பண்ணுறாங்க. அவன் வந்து என்ன செய்யறான், அடுத்த நாள் கோவப்பட்டு என்ன செய்யறான் கேட்டால் அந்த நாய் சங்கிலி வச்சு கழுத்தை இறுக்கி அவங்களை வந்து கொண்டுடுறான். ரேப்பும் பண்ணிட்டு அவங்க நகையை பறிச்சுட்டு வெளியே போய் ஓடிடுறான். அதுக்கப்புறம் அவன் பிடிச்சி தேடி கொண்டு வந்து கேட்டால் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போடுறாங்க. அவன் வந்து பாலியல் குற்றங்கள் வந்து அவன் மேலே வந்து புகார் வந்து அந்த காலத்தில் பதிவு பண்ணுற அந்த என்ன சொன்ன அந்த கௌரவம் கருதி அந்த புகார் கொடுக்கல. அதனால 7 வருஷத்துல அவனை ஜெயில் கொடுத்துறாங்க. 7 வருஷம் ஜெயில் முடிச்சா வெளியே வரும். ஆனா இவங்க அந்த நாய் இருக்கப்படுறதுன்னு கேட்டால் அந்த ஆக்சிஜன் போற வந்து நரம்பு கட்டானதால மூளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பகுதியை செயலிழந்து போய் கோமாவா இருந்தாங்க. 42 வருஷம். எத்தனை வருஷம்? 42 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோமா ஸ்டேஜா இருக்கிறாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாரும் கைவிட்டாங்க. அவன் லவ் பண்ணவனும் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துல வந்து கைவிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணி போயிட்டான். குடும்பத்தில் இருக்க யாரும் அவனை பார்க்க வரல. 42 வருஷம் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க நர்ஸுங்க வந்து பார்த்தாங்க, கவனிச்சாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்க நர்ஸ் முழுக்க அவங்க தான் வந்து பரவாயில்ல. ஒரு கட்டத்தில் வந்து பிங்கி ராணின்றவங்க வந்து போய் என்ன செய்யறாங்க, நேராக போய் வந்து ஹியூமன் ரைட்ஸ் வந்து அவங்க ஹியூமன் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விங்க சார்ந்தவங்க அவங்க நேராக போய் என்ன செய்யறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல வந்து இவங்க கருணை கொலை பண்ண இவங்கள ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க. 42 வருஷம் படுக்கையில் இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து வயோதிகம் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து அவங்க செயலற்ற தன்மையினால அவங்க வந்து கருணை கொலை பண்ணணும். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு அப்போ வந்து பண்ணல. 2011 கேஸ் போகுது, அப்போ பண்ணலை. காரணம் கேட்டிங்கன்னா அப்ஜெக்ஷன் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா அருணாவுக்காக நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த நர்ஸும் போய் என்ன செய்யணும் கேட்டால் மனு தாக்கல் பண்ணி ரோட்ல உட்காடுறாங்க. நாங்கள் பார்த்துக்கிறோம், அவங்கள இத்தனை வருஷம் பார்த்துக்கிட்டோம், இனிமேல் நாங்கள் பார்த்துப்போம்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. 37 வருஷம் நடக்கும்போது இந்த கேஸ் நடக்குது. ஆனால் கேஸ் வந்து பிங்கி ராணியை வந்து வழக்கை டிஸ்மிஸ் பண்ணிட்டு அவங்க பக்கம் ஃபேவர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 5 ஆண்டு காலம் அவங்க இருந்து 2015 தான் அவங்க வந்து இறந்து போறாங்க. 42 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக சொல்றேன்னா மனிதநேயம். எப்ப மனிதநேயம் வரும்? ஒருத்தர் நேசிக்கணும். அந்த நேசம் எல்லாம் தேவை கிடையாதுங்க. அந்த நேசம் எல்லாம் தேவை கிடையாது. அப்ப அந்த நேசம் வரணும்னா நம்ம கேட்டா அதுக்காக குடும்ப வாழ்க்கையில நேசம் விடாது. நீங்க சொல்றது நல்லா இருக்கும், கேட்கறது நல்லா இருக்கும். நீங்க இந்த இடத்துல அந்த ஒரு கயிறு என்ன பண்ணி வைக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த சடங்குன்ற ஒரு கயிறு நமக்கு வந்து இந்துக்கள்ல கயிறு, தாலி கயிறு, இந்த இது எல்லாமே. இப்ப கயிறை வந்து பாத்தீங்கன்னா கயிறுல போட்டுக்கலாம், சில பேர் செயின்ல போட்டுக்கலாம். ஆனா ஒரு பந்தம் தான் இது. இந்த கயிறுன்றது அது வந்து 5 சவரன்ல இருக்கலாம், 50 சவரன்ல இருக்கலாம். ஒரு பந்தம், ஒரு கட்டி போடுது நம்மள. ராத்திரி 12 மணிக்கு போன் வருது. ஏன் வருது? 12 மணிக்கு போன் வருது. ஏன் வருது? எங்கடா இருக்கிற அப்படின்னு சொல்லி எங்க இருக்கிறாருன்னு கேட்டா ஊர் முழுக்க சண்டை போட்டு வர எவனும் அடிச்சு போறான் காவால. ஏன் 12 மணி லேட் ஆகுது? வீட்டுல இருந்து ஒரு போன் வருதுல எனக்கு. அதுதான் மணி. இல்ல 12 மணி ஆயிடுச்சு, என்ன வந்து பாத்தீங்கன்னா 55 வயசு ஆயிடுச்சு, மணி வந்து பாத்தீங்கன்னா வந்து உடல் தேவைக்காக என்ன கூப்பிடுறாங்களா? கிடையாது. பாசம். ஊர் முழுக்க ரொம்ப எவனோ அடிச்சு போட்டாலும் மணி 12 ஆச்சுன்னா ஆளை காணும். அப்படி எது தேடுது? நான் கேட்கிறேன், அன்புதான். புரியுதுங்களா சொல்றது? அப்போ ஒவ்வொரு காலகட்டத்துல ஒண்ணு தேவை. இன்னைக்கு வந்து நீங்க சொல்லலாம், இன்னைக்கு வந்து செக்ஸ் தேவை தானே சார், போன் பண்ணா வரான். செக்ஸ் தேவைக்கு போன் பண்ணா வந்துட்டு போறான். ஆண்கள் இன்னைக்கு விபச்சாரிகளாம் வந்துட்டானுங்க, போன் பண்ணா வரான், இவன் வந்து போறான். ஆனா அது மட்டுமே கிடையாது இன்னைக்கு. அதுக்குன்னா ஆனா ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வயோதிகத்துல வந்து கண்டிப்பா ஒரு துணை வேணும், கண்டிப்பா வேணும். அப்பதான் தெரியும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. சத்யராஜ் இல்லைன்னா சத்யராஜ் இல்லைன்னா அவங்க மனைவி இன்னைக்கு வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. சத்யராஜ் இருக்கிறதுனால மகள் பார்த்துக்கிறாங்க. சத்யராஜ்னு ஒருத்தர் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ திவ்யா முடிவு எடுத்த மாதிரி அவங்க அம்மா முடிவு எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு யார் பார்த்துப்பாங்க? நீங்க சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. யாருமே திவ்யா எடுத்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சத்யராஜ் மனைவி எடுத்திருந்தாங்கன்னு வச்சுங்க, கல்யாணம் எல்லாம் தேவையே இல்லைப்பா. இப்போ புரியுதுங்களா? இங்க ஒருத்தர் சார்ந்துதான் வாழ்க்கையே. அந்த ஒருத்தர் சார்ந்துன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வளையம் இருக்கு. அந்த வளையத்துக்கு நீங்க தாலின்னு பேர் வச்சுங்க, ரிங்குன்னு பேர் வச்சுங்க, என்ன கர்மமாக பேர் வச்சுங்க. ஆனால் இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு.
நீங்க கட்டினாலும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சடங்கு சம்பிரதாயம் இருக்கு, அடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தில் அதுக்கு ஒரு சடங்கு சம்பிரதாயம் இருக்கு. இது ரொம்ப அவசியம். நீங்க அதை வேணான்னு சொன்னீங்கன்னா நான் எதுவும் சொல்றதில்ல, அந்த நாட்கள் படம் பாருங்க. ஓகே, தாலியோட முக்கியத்துவம், குடும்ப கட்டமைப்போட முக்கியத்துவம் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்தில் அந்த திருமண விஷயத்துல கொஞ்சம் மாற்றி பேசிய திவ்யாவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க. சத்யராஜ் பேசியது தவறு அப்படின்னு அழுத்த ஓங்கி தலையில அடிச்சிருக்கிறேன். சரி, தலையில கொட்டு வச்சிருக்கீங்க. நிச்சயமா சத்யராஜ் அவர்களுக்கும் திவ்யா அவர்களுக்கும் கருத்துக்கள் இருந்து திருத்திக் கொள்வார்கள் அப்படின்னு. அதனாலதான் 2 நாளைக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து தொப்பி போட, இந்த கருத்து சொல்லும்போது மட்டும் தொப்பி போட்டிருந்தார். ஏன்னா தலையில் நிறைய கொட்டு விழுன்னு தெரியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை கண்ணும் வந்து தப்புன்னு சொல்லி காட்டி கொடுக்கும். அதில் கண்ணாடி போட்டிருந்தாரு, தொப்பி போட்டிருந்தாரு. அவர் கண்ணாடி கழட்டி பேசினாருன்னா அந்த கண்ணே சொல்லியிருக்கோம் இது வந்து நான் தவறான கருத்து தான் பேசணும்னு சொல்லிட்டு எதை ஆதரிக்கணுமோ அதை ஆதரிக்கணும். நிச்சயமா இதை எல்லாத்தையும் நான் வந்து முற்போக்குவாதி சொல்லிட்டு சேகுவாரா அவர்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பா திவ்யா அவர்களையும் சத்யராஜ் அவர்களுடைய மனசையும் மாற்றும் அப்படின்னு நம்பலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி சார்.